மூமினுக்கு மௌத்து சன்மானம், அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். அல் மௌத் ஜிஸ்ருன் யுஸ்ரில் ஹபீபில் ஹபீப், மரணம் ஒரு மூமினை பொறுத்தவரையில் என் அன்பனை நான் சந்திக்க போகிற பாலம் என்றார். அங்கே இருக்கிறான் என் அன்பன், அவனை போய் நான் சந்திக்கிறதுக்கு மௌத்து தான் பாலம். இங்க இருந்துட்டு எப்படி சந்திக்கிறது? அல் மௌத்து ஜிஸ்ர் யுஸ்ரில் ஹபீப் இலல் ஹபீப், அன்பனோடு சேர்த்து வைக்கிற பாலம். மௌத்து வரும்போது இன்ஷா அல்லாஹ் ஏத்துக்கிடுவோம். ஏன்? அது நமது சன்மானம் நினைச்சா ஏத்துக்கிடுவோம். சன்மானம் நினைக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை அழகானால் அது சன்மானம் நினைப்போம். வாழ்க்கை அலங்கோலமானால் மௌத்தையே வெறுப்போம். மௌத்தை வெறுக்க கூடாது, மௌத்தை கேட்கவும் கூடாது, மௌத்தை ஆசையும் வரக்கூடாது. வரும்போது சன்மானமாக ஏற்க வேண்டும். சன்மானமாக ஏற்கிற வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் வல்லல் நபி கொடுத்த பாடம் இது. இப்ராஹிம் கலீலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குல் மௌத் வந்து சந்திச்சார். இப்ராஹிம் நபி அல்லாஹ்வினுடைய நேசர், மலக்குல் மௌத் வந்து சந்திக்கிறார். சலாம் சொன்னாங்க, பதில் சொன்னாங்க. பதில் சொல்லிட்டு என்ன விஷயம்? இல்ல நாங்க வந்தா என்ன விஷயத்துக்கு வருவோம்னா, யாரு? இஸ்ராயில். நாங்க வந்தா எதுக்கு வருவோம் அப்படின்னா மௌத்தாக்கவா? ஆமான்னா. இப்ராஹிம் நபி கோவம் வந்துச்சு. என்னங்க பொறுப்பு இல்லாம பேசுறீங்க, மௌத்தாங்கிறதுல வந்திருக்கிறீங்க, அது எப்படி? நான் யாரு தெரியுமா? அல்லாஹ் என்னை ஹலீல் என்றான். இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் நண்பராக தேர்ந்தெடுத்தான் என்று திருக்குர்ஆனிலே சொல்கிறான். என்னங்க என்ன ரூக கைப்பற்றுறீங்களே, நான் ஹலீல் ஆச்சு அல்லாஹ்வுக்கு. அல்யமூத்து ஹலீலுன் ஹலீலா, நண்பன் நண்பனை மௌத்தாக்குவானான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நண்பன் அல்லவா அவன், நண்பன் எப்படி நண்பனை மௌத்தாக்கோ? நண்பன் நண்பனை வாழ வைக்கதானே வந்திருக்கிறான். அவர் இஸ்ராயில் பார்த்தாரு, கேள்வி புதுசா இருக்குது, நியாயமாகவும் இருக்குது, பொருள் எனக்கு தெரியல வாப்பா, நான் அல்லாட்டே போய் கேட்டுறேன்னு போயிட்டான். இஸ்ராயேல் கேள்வி நியாயமா இருக்குது. நண்பன் நண்பனை மௌத்தாக்குவான் கரெக்ட் தான். அல்லாஹ் உங்களை நண்பன் சொல்றான், அது எப்படி மௌத்தாக்குவான்? சரி நான் அல்லாட்ட போய் கேட்டு வரேன், கேளுங்கன்னாங்க. இப்ராஹிம் நபி கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க, கேட்டுட்டு நியாயமான பதில் வரும். அங்க போய் கேட்டான், அல்லாஹ் ஒரு பதில் சொன்னான், இந்த பதில போய் அவங்கள்ட்ட சொல்லுங்க. இன்னொரு பதில் அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். அல்லாஹ் நபியை அனுப்பினவன் இல்லையா அவன் சொன்னான் இஸ்ராயல்கிட்ட, இஸ்ராயல் வந்தாங்க, அல்லாட்ட போய் சொன்னியான்னு கேட்டாங்க. இப்ராஹிம் நபி சொல்லிட்டேன். அல்லாஹ் என்ன சொன்னான்? அவன் ஒரு பதில் சொன்னான். என்ன பதில் சொல்லுங்க? அல் யக்ரஹுல் ஹலீல் லிகா அல் ஹலீல், நண்பன் நண்பனை சந்திக்க வெறுப்பானால் என்று கேளுங்கள். நண்பன் நண்பனை சந்திக்க வெறுப்பானால் என்று கேளுங்கள். அவர் என் நண்பர், அவரை நான் சந்திக்க பிரியப்படுகிறேன், அவர் என் சந்திப்பை வெறுக்கிறாரா என்று கேளுங்கள் என்று இஸ்ராயல் வந்து சொன்ன போது அல் ஆன் மக்துல் ரூ, இப்ராஹிம் நபி சொன்னாங்களா, இப்பமே என் ரூஹ எடுத்துக்கங்க. உணர்வுடைய வாழ்க்கை இது, உணர்வுடைய வாழ்க்கை இது, உணர்ச்சியினுடைய வாழ்க்கை அல்ல. உணர்ச்சியின் வாழ்க்கையாக வாழ்ந்தோம், உணர்ச்சியாக அமல் செய்தோம், உணர்ச்சியாக திக்ர் செய்தோம், உணர்ச்சியாக அல்லாஹ்வோடு பழகிறோம். திடீரென்று ஒரு உணர்ச்சி வரும், அப்படியே பக்தியாக மாறுவோம். அப்புறம் அந்த உணர்ச்சி போகும், பக்தியும் போகும். உணர்ச்சி அல்ல ஈமானும் ஈமானின் சொந்தமும், மாறாக இது உணர்வுபூர்வமாக அல்லாஹ்வோடு நமது ரசனை உணர்வுபூர்வமாக, அங்கேதான் நமது அமைதி. இன்னைக்கெல்லாம் உணர்ச்சியோடு, இங்க கொஞ்சம் காசு பணம் கொஞ்சம் நிறைய வந்துச்சுன்னா ராத்திரி ரொம்ப உஷாராய் உணர்ச்சியோடு வணங்குறது, இன்ட்ரெஸ்டா வணங்குறது. நாளைக்கு வியாபாரத்துல ஒண்ணும் இல்லைன்னா பள்ளிவாசலுக்கே போறது இல்லை. உணர்ச்சி அல்ல இறைவனோடு நாம் கையாளும் விதம். நண்பன் நண்பனை சந்திக்க வெறுப்பானா என்று கேளுங்கள். மௌத்த ஆசைப்படாதீர்கள், சர்க்காரை ஆழம். ஆனால் மரணம் வரும்போது உங்கள் சன்மானம் என்கிறார்கள். அல் மௌத்து துஹபத்துல் மூமின், ஒரு மூமினின் சன்மானம்.